நடங்க. இந்த நடைய இப்பதான் நடக்கிறா. நடங்க. இப்படிதான் வலிக்குது, இங்கதான் வலிக்குது. இதான் மெயின். அப்புறம் பேக்ல வலிக்குது. ஆமா, பேக்ல வலிக்குது. ஏன் உங்களால நிக்க முடியாம கொலகொலன்னு ஆவறீங்க? ஏன் உங்களால நிக்க முடியல? இது நிமிந்து நிக்க முடியல. நிமிந்து நின்னா எனக்கு வலிக்குது, புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. எங்க இழுக்குது? பின்னாடி இருந்து வலி இருக்குது இல்லையா, அதுல என்னால நிமிந்து நிக்க முடியல. கீழே குனிஞ்சிட்டா பரவாயில்லையாட்டம் இருக்கு. 3 பெரிய டிஸ்க் பல்ஜ், அதுக்கப்புறமா முதுகுல இருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லா டைட்டா இறுகி போன மாதிரி இருந்துச்சு. கால்ல பயங்கரமான வலி. ஒரு 3 வாரம் 4 வாரமா வைத்தியம் பண்ணி முடிச்சிருக்கோம். எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏது இருக்கு? முதல்ல என்னால சுத்தமா நடக்கவே முடியாது. நான் ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தப்போ ஒரு கால் பேக்ல இருந்து இழுக்க ஆரம்பிச்சிடும், ஒரு கால் ஃபுல் வலி, வந்துருச்சு, படுக்க முடியல, நிமிர முடியல, நின்னா அப்படியே இழுக்குது. குனிஞ்சுதான் நடந்தே வந்தேன் நான் கிளினிக் வரும்போது. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிருந்தப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணதுக்கப்புறமும் எப்போ வலி வரணும்னு தெரியாது, அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரலாம், வராமலாம் போகலாம், உங்களை எதோ பொறுத்து அப்படின்ட்டாங்க. அப்புறம் அம்மா ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் பார்த்து தான் நான் இந்த கிளினிக் வந்தேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் வலி, ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒன்றும் வலி குறைஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு குறைய ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ ரொம்ப எனக்கு பரவாயில்ல. ஆனா ஆக்சுவலா நீங்க பொறுமையா நாங்க சொன்னதை கேட்டுக்கிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க. பாதி பேர் என்ன பண்ணிட்டுவாங்கனாக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா அடுத்தடுத்த பிளான் போட்டு அங்க போய் இங்க போய் கடைசி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வராமையே இருக்கு. உங்களோட உடம்புல அந்த தலையிலிருந்து இந்த கால் வரைக்கும் அந்த இவ்வளவு இறுக்கமா டைட்டா இருந்தது, அது ரிலீஸே ஆகல. இவ்வளவு நாள் வைத்தியம் பண்ணி இன்னும் அது இன்னும் இருக்குதா? அதுதான் உங்களோட பெரிய டிஸ்டர்பன்ஸ். சோ அதை நம்ம பாடியில இருந்து கிளியர் பண்ணாம நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாலும் திருப்பி வலி எட்டி பார்த்துட்டே இருக்கு. ஸோ இந்த இவ்வளவு டைம் எடுத்ததுக்கான காரணம் உங்க உடம்போட தன்மை. உங்க உடம்புக்கு இதுதான் ஸ்பீடு, அது இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஒத்துழைக்கும். அந்த மாதிரி அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்னதை கேட்டதுனால இப்ப இவ்வளவு வந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறமா நம்ம திருப்பி பெரிய பிளான் போடணும். அந்த கொடுத்துருக்க எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா செய்யணும். வலி வராம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க கொஞ்சம் சின்சியரா அடுத்த ஒரு மினிமம் 2 to 3 months நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா உங்க உடம்பு உங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பிடிச்ச வரை சந்தோஷமா இருக்கலாம்.